अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु। मैं यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मैं युद्लिल फला हादिय लहु। व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह व अशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। या अय्युहन नासु तक़ू रब्बकुमुल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाह अल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा। கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் இந்த ரமலானுடைய மாதத்திலே நம்முடைய நன்மைகளை அதிகரிப்பதற்காக இரவு தொழுகையினை நிறைவு செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய மார்க்க செய்திகளை குறித்து அறிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கொடுக்கிறோம். இங்கே வந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு இந்த உரையினை ஆரம்பம் செய்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை என்ற தலைப்பை குறித்து ஒவ்வொரு நாளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்க்கை வரலாற்று செய்திகளை சுருக்கமாக அறிந்து கொண்டது. அந்த அடிப்படையிலே வரலாற்று செய்திக்குள் செல்வதற்கு முன்னால் நேற்றைய தினம் பெண்களுக்கு மத்தியில கேள்வி கேட்டிருந்தோம். ரசூலுல்லாஹ்வுடைய 4 பேரு என்னென்ன பேருங்கிறது பார்த்துட்டு வந்தீங்களா? அஹமது ஓகே, பாக்கி 3 என்ன பேரு? சொல்லுங்க. அஹமது, அஹமத், அல் மாஹி, அல் ஹாஷிர், அல் ஆகிர். இந்த 4 பேர் என்னன்னு சொன்னா ரசூலுல்லாஹ்வுடைய இயற்பெயர்ல கூடுதலாக இருக்கக்கூடிய 4 பேர். சரிங்களா? சரி, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நேற்றைய தினம் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்த உடனே அவர்களினுடைய அந்த செயல்பாடுகளை பார்த்து படவெடுத்து என்ன பண்ணாங்க, தன்னுடைய மனைவி ஆயிஷா நாயகம் ஹதீஜா நாயகிட்ட என்ன பண்ணாங்க, அந்த நிகழ்வுகளை எல்லாம் அந்த காட்சிகளை எல்லாம் சொல்லக்கூடிய அந்த நிலையோடு நேற்றைய தினம் செய்திகளை பார்த்து அப்ப ஹதீஜா நாயகி என்ன பண்றாங்கன்னா, அவ்வளவு பயத்தோடு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வருகிற பொழுது ஹதீஜா நாயகி தன்னுடைய கணவருக்கு அல்லாஹ்வின் தூதரை நோக்கி சொல்றாங்க, என்னுடைய கணவரே, அல்லாஹ்வின் தூதரே, முஹம்மதே, என்ன செய்யாதீங்க, நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் எதை குறித்தும் என்ன செய்யாதீர்கள், கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் என்ன செஞ்சிட மாட்டான், அப்படியெல்லாம் உங்களுக்கு இது மாதிரியான நிகழ்வுகளை சாதாரணமா ஏற்படுத்தி இருக்கிற மாட்டான். ஏன் தெரியுமா? நீங்க உங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும் நீங்க மக்களுக்கு என்ன செய்ய மாட்டீங்க, எந்த விதத்திலையும் யாருக்கும் இடையூறு கொடுக்க மாட்டீங்க, நீங்கள் உறவுகளை பேணி வாழுகிறீர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பண்புகளை எல்லாம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஹதீஜா நாயகி குறிப்பிட்டு காட்டுறாங்க. நீங்க உறவுகளை பேணி வாழுகிறீர்கள், அதே போன்று உண்மையை பேசுகிறீர்கள், இன்னும் யாரெல்லாம் சிரமப்படுவார்களோ அவர்களினுடைய அந்த சுமைகளை எல்லாம் என்ன செய்றீங்க, நீங்கள் சுமந்து கொள்ளுகிறீர்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? மற்றவங்க சிரமப்படும் போது, மற்றவர்கள் கஷ்டப்படக்கூடிய அந்த நேரத்துல அவர்களுக்கு நீங்க என்ன செய்யறீங்க, உதவி செய்யக்கூடிய அந்த ஒரு பண்பு உங்களுக்கு இருக்கிறது. அதே மாதிரி யாரெல்லாம் விருந்தாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களை நீங்கள் என்ன செய்றீங்க, உபசரிக்கக்கூடிய அந்த பக்குவம் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி யாரெல்லாம் சத்திய சோதனைக்கு ஆட்படுத்தப்படுவாங்களோ அவங்களுக்கு நீங்க என்ன செய்றீங்க, உதவி செய்யக்கூடிய நிலைகள் இருக்கிறது. இப்ப இதையெல்லாம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஹதீஜா நாயகி அவர்கள் அல்லாஹ்வின் தூதரை நோக்கி சொல்லிவிட்டு, உங்களுடைய பண்புகளுக்கும் உங்களுடைய செயல்பாடுகளுக்கும் எந்த விதமான ஒரு தீங்கும் உங்களுக்கு ஏற்படாதுன்னு சொல்லி என்ன பண்றாங்க, ஹதீஜா நாயகி சொல்லிவிட்டு பின்பு என்ன பண்றாங்கன்னா, இதெல்லாம் இன்னும் என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு இன்னும் முழுமையான விளக்கம் கிடைக்கணும். ஏன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்திருக்கிறாங்க,
ரொம்ப பயத்தோடு இருந்திருக்கிறாங்க. குர்ஆனை ஓதுங்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி இருக்கிறாங்க. எனக்கு ஓத தெரியாதுன்னு என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை சொல்றாங்க. ரொம்ப பயத்தோடு இருக்கிறாங்க. இருந்தாலும் இன்னும் கூடுதலான விளக்கங்கள் தேவை என்று சொல்ல என்ன பண்றாங்கன்னு சொன்னா, கதீஜா நாயகி தன் தந்தையினுடைய சகோதரனுடைய மகன், அதாவது கதீஜா நாயகியினுடைய பெரிய சித்தப்பா மகனார்த்த என்ன பண்றாங்க, அல்லாஹ்வின் தூதரை அழைத்து கொண்டு செல்லுகிறார். அவங்க பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வரக்கான்னு சொல்லுவாங்க. இந்த வரக்கா என்ற நபர்கிட்ட என்ன பண்றாங்க, கதீஜா நாயகி அல்லாஹ்வின் தூதரை அழைத்து கொண்டு என்ன பண்றாங்க, அதற்கு உண்டான ஒரு தீர்வை கேட்டுருவோம், ஒரு விளக்கத்தை கேட்டுருவோம் என்ன பண்றாங்க, கூட்டிக்கிட்டு போறாங்க. இப்ப கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, வரக்காவை பொறுத்த வரைக்கும் அவருடைய வாழ்க்கை வரலாறு என்னன்னு சொன்னா, அவர் அரபியெல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தார். அரபி படிக்க தெரியும், அரபி எழுத தெரியும். அதே மாதிரி இஞ்சில் அந்த வேதம் இருக்குதா இல்லையா, அது பற்றியான சில ஞானம் இந்த வரக்கா என்பவருக்கு என்ன செய்யும் சொன்னா, அவருக்கு ஆரம்பத்திலே தெரியும். அறியாமை காலத்துல அந்த கிறிஸ்தவ மதத்தை என்ன செஞ்சிருந்தாரு, ஒரு சில விஷயங்களை எல்லாம் படிச்சு வச்சிருந்தார். அப்ப இந்த நபர்கிட்ட என்ன செய்வோம், இவங்களை கூட்டிட்டு போவோம்னு சொல்லி அழைச்சிட்டு வர்றாங்க. இப்ப வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, வரக்கா அல்லாஹ்வின் தூதரை சந்திச்சு கேட்கிறான், என்ன நடந்துச்சு, யார பாத்தீங்க, என்ன சொன்னாங்க உங்களுக்கு. அப்ப இந்த டீட்டெயில் எல்லாம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, வரக்கா அல்லாஹ்வின் தூதரை பார்த்து கேட்கிறான். இப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, நடந்த எல்லா நிகழ்வுகளையுமே டாப் டு பாட்டம் ஒண்ணு விடாம என்ன பண்றாங்க, வரக்காவிடத்துல எல்லாத்தையும் சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த வரக்கா என்ன பண்றாங்கன்னு சொன்னா, உங்களுக்கு ஏற்பட்ட இந்த நிலையினுடைய முடிவு என்ன தெரியுமா, இந்த நிலைக்கான தீர்வு என்ன தெரியுமா, இது எல்லாமே நீங்க கண்ட காட்சிகள் அனைத்துமே உண்மையான நிகழ்வு தான். எப்படி தெரியுமா, இதுக்கு முன்னாடி மூசான்னு ஒரு நபி இருந்தாரா இல்லையா, அந்த மூசா நபிக்கும் அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா, இது மாதிரிதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த பூமிக்கு இறக்கி வகி செய்தி என்ன பண்ணா, அவர்களுக்கும் அறிவிக்கக்கூடிய ஒரு நிலையை கொடுத்திருந்தான். இப்ப அதே நிலைதான் உங்களுக்கும் என்ன செஞ்சிருக்கு, ஏற்பட்டிருக்கு. அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க, அல்லாஹ்வுடைய தீர்க்க தரிசியாக, அல்லாஹ்வுடைய திருத்தூதராக, அல்லாஹ்வுடைய இறை தூதராக, அல்லாஹ்வுடைய மார்க்க செய்திகளை மக்களுக்கு மத்தியிலே சொல்லக்கூடிய ஒரு பிரச்சாரகராக நீங்க என்ன செய்ய போறீங்க, மாற போறீங்கன்னு சொல்லி அந்த தகவலை என்ன பண்றாங்க, ஒரு சில அடையாளங்களை வைத்து அல்லாஹ்வின் தூதரிடத்தில் சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்க, சரின்னு கேட்டுக்கிறாங்க. கேட்டதுக்கு அப்புறம் என்னன்னு சொன்னா, இதுக்கப்புறம் தான் நீங்க பயங்கரமான பிரச்சனையை நீங்க எதிர்கொள்ளுவீங்க. உங்களுடைய கூட்டத்தாரு, உங்களுடைய சமூகத்தாரு என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களை விரட்டி அடிப்பார்கள், உங்களை ஊரை விட்டு என்ன செய்வார்கள், ஒதுக்கி வைப்பார்கள் சொல்லி என்ன பண்றாங்க, இந்த மாதிரியான அதற்குண்டான விளைவுகளையும் எடுத்து சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. என்ன சொல்றீங்க, என்னையே என்னுடைய மக்கள், என்னுடைய சமுதாயத்தவர்கள் விரட்டுவார்களா, துரத்தி அடிப்பார்களா, வியப்போடு என்ன பண்றாங்க, ஆச்சரியத்தோடு பாக்குறாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னு சொன்னா, வரக்கா சொல்றாங்க, நான் ஒருவேளை அப்படியான ஒரு நிலை வரும்போது, உங்களை எதிர்க்கும் போது நான் உயிரோடு இருந்தால், திடகாத்திரமான இளைஞனாக நான் இருந்தேன் என்று சொன்னால், நிச்சயம் என்ன செய்வேன், உங்களுக்கு நான் உதவி செய்வேன், உங்களோடு அந்த பணியில இருப்பேன், உங்களோட அந்த பிரச்சாரத்துல என்ன செய்வேன், நான் களத்துல இருப்பேன் என்று சொல்லி வரக்கா என்ன பண்றாங்க, அல்லாஹ்வின் தூதருக்கு இது மாதிரியான ஆறுதலான விஷயங்களை சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு சொன்னா, குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வரக்காவும் என்ன செய்யற, அவர் சொன்ன மாதிரி உயிரோட கிடையாது. இப்ப அல்லாஹ்வின் தூதருக்கு என்னவாகுது, இப்பதான் நபித்துவத்தினுடைய துவக்கம் ஆரம்பமாகுது. அந்த நிலைகளை எல்லாம் பாக்குறாங்களா இல்லையா, ரொம்ப பயத்தோடு என்ன பண்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கும். இப்படியே காலங்கள் செல்லுகிற பொழுது ஒரு கட்டத்துல என்னவாகுதுன்னு சொன்னா, வகி செய்தி அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய அந்த நிலைகள் நின்று போய் விடுகிறது. வகி செய்து அல்லாஹ்வின் இடத்திலிருந்து என்ன செய்யல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாகவோ அல்லது வேறு வேறு அடையாளங்கள் மூலமாக கூட என்ன செய்யல, அல்லாஹ்வின் தூதருக்கு வரல. முன்னாடி பார்த்தோமா இல்லையா, சில கனவு அல்லாஹ்வுடைய தூதர் காணுவாங்க, அது என்ன செய்யும், நிதர்சனமாகவே நடக்கக்கூடிய நிலைகள்லாம் இருந்துச்சா இல்லையா. இப்ப இது மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே என்னவாகுதுன்னு சொன்னா, கொஞ்ச நாளைக்கு டிராப் ஆகி விடுகிற, எதுவுமே அல்லாஹ்வின் தூதருக்கு என்ன செய்யல, வகி செய்திகள்லாம் வராத ஒரு சூழல்ல இருக்கிறது. இதை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப கவலைப்படுறாங்க.
இன்னும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எந்த செய்திகளுமே வராம இருக்குது. கிட்டத்தட்ட 3 வருஷம் என்ன செய்யல, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வஹி செய்தி வராத நிலைகள் இருக்கு. இப்படியே காலங்கள் சென்று கொண்டே இருக்கிறது. இப்படியே காலங்கள் போகக்கூடிய அந்த நேரத்துல திடீரென்று இதற்கு இடையில வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில இருக்கக்கூடிய ஒரு ஆசனத்துல அமரக்கூடிய அளவிற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு காட்சிப்படுத்தக்கூடிய நிலை இருக்கிறது. திரும்ப மீண்டும் ஆரம்பத்தில் இடப்பட்ட பணி மாதிரி குர்ஆனுடைய வசனங்கள் இறங்குகிறது. 3 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி முன்னாடி இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்ற அந்த அத்தியாயத்திலே முதல் 5 வசனங்களை கொண்டு வந்தார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அது மாதிரி என்ன பண்றாங்கன்னு சொன்னா வேற ஒரு அத்தியாயத்தை என்ன பண்றாங்க, அல்லாஹ்வின் தூதருக்கு மத்தியிலே கொண்டு வருகிறார். ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க, அல்லாஹ்வின் தூதரும் அந்த ஒளிவட்டத்தை பார்க்கறாங்க. அங்கே வஹி செய்தி வருகிறது, யா அய்யுஹல் முஸம்மில், போர்த்தி இருப்பவரே. இங்கேயும் பொருத்தத்தை யோசிச்சு பார்க்கணும். போர்த்தி இருப்பவர் ஏன் அல்லாஹ் சொல்றான்? இதுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணாங்க, முதல் வஹி செய்தி வரும்போது கதீஜா நாயிட்ட பயந்துட்டு வந்து என்ன சொன்னாங்க, கதீஜாவே இன்னும் நீங்கள் போர்த்துங்கள் போர்த்துங்கள் பயமா இருக்குன்னு சொன்னாங்களா இல்லையா? அது ரிலேட்டடாவே அல்லாஹ் என்ன பண்றான், யா அய்யுஹல் முஸம்மில், போர்த்தி இருப்பவரே, கும் ஃபஅன்திர், எழுந்து நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள், பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொல்லி என்ன பண்றான் அல்லாஹ் திருமறை குர்ஆன் மூலமாக வஹி செய்தியை அருள்வதை என்ன பண்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வருகிறார். முதல் 5 வசனத்தை என்ன பண்றாங்க, மீண்டும் அல்லாஹ்வின் தூதருக்கு என்ன பண்றாங்க, ஓதி காட்டுறாங்க. முதல்ல இருந்த பயம் இப்ப அல்லாஹ்வின் தூதருக்கு இல்லை, பயம் குறைகிறது. ஏன்னா ஆரம்பத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்துட்டாங்க, இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவர் வந்திருக்கிறாரு, அல்லாஹ்வுடைய செய்தியை என்ன பண்றாரு, இவர் எனக்கு கொண்டு வர்றாரு, இதையெல்லாம் கொஞ்ச காலம் உணர்ந்துட்டாரு. இடையில 3 வருஷம் கேப் இருந்துச்சா இல்லையா? அப்ப இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு அல்லாஹ்வின் தூதர்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா அதையெல்லாம் அக்செப்ட் பண்றாங்க, அதையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுட்டு என்ன பண்றாங்க, இப்ப அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் என்ன பண்ணணும், மக்களுக்கு மத்தியில பிரச்சாரம் செய்யணும், எழுந்து எச்சரிக்கை செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். இப்ப என்ன பண்றாங்கன்னா அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பகிரங்கமா பிரச்சாரம் பண்ணார். அல்லாஹ்வுடைய கட்டளையை செயல்படுத்தணும்னு சொல்லி சில குழுக்களை சந்திச்சு சில தனிப்பட்ட நபர்களை சந்தித்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இஸ்லாத்தை குறித்தான அல்லாஹ் எந்த செய்திகளை எல்லாம் அருளிக்கொண்டே இருக்கிறானோ அதையெல்லாம் என்ன செய்கிறார்கள், மக்களுக்கு மத்தியிலே கொண்டு போய் சேர்க்கிறாங்க. ரொம்ப ரகசியமா பிரச்சாரம் பண்றாங்க. அதுல தன்னுடைய மனைவிக்கு செய்தி எடுத்து சொல்றாங்க, கதீஜா நாயகிக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அபூபக்கர் அலி ஆரம்பத்துல விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இஸ்லாத்தை ஏற்றிருந்தார். அபூபக்கர் அலி, கதீஜா அலி, பிலால் அலி, இப்படியெல்லாம் என்ன பண்றாங்க, சில சொற்பமான நபர்களுக்கு இந்த பிரச்சாரத்தை ரகசியமான முறையில யாருக்கும் எந்த ஒரு விதமான இடங்களும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் ஆரம்பத்துல வந்துடக்கூடாது, அப்படித்தான் நடக்கும். இங்கே பிசாஜிப்பட்டின ஏரியா இருக்குன்னா இங்க நம்முடைய கிளை என்பது பிரபலயமா இருக்கு. மக்களை எல்லாம் அழைச்சி என்ன செய்யலாம், பயான் பேசலாம், மக்களுடைய குறைகளை என்ன செய்யலாம், விமர்சித்து சொல்லலாம். இது மாதிரி எல்லாம் செய்யாதீங்க, இது இஸ்லாத்துக்கு புறமான காரியம். ஏன்னா நம்ம ஒரு பெல்ட்டாக இருக்கும் போது யாருக்கும் அஞ்சாமல் என்ன செய்வோம், நாம இந்த பிரச்சாரத்தை சொல்லக்கூடிய நிலைகள் இருக்கு. இதே ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய அருகாமை ஊர் இருக்குன்னு வைங்களேன், அங்க இஸ்லாம்னா என்னன்னே தெரியாது. முழுக்க முழுக்க தர்காவிலையும் முழுக்க முழுக்க தாயத்தை அணியக்கூடிய காரியத்திலேயும் முழுக்க முழுக்க மூட நம்பிக்கையில மூடி கிடக்கிறாங்க. திடீர்னு போய் நம்ம பிரச்சாரம் செய்யும் போது ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தை போட முடியுமா, ஒரு பெரிய அளவுக்கு சேர்த்து போட்டு பிரச்சாரத்தை பண்ண முடியுமா? அந்த வாய்ப்பு இல்லாத சூழல் இருக்கு. அதுக்கு என்ன செய்ய மாட்டான், ஊர்ல இடம் கொடுக்க மாட்டாங்க, ஊருடைய முக்கியஸ்தவர்களும் அதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அப்ப என்ன செய்வோம், சில குழுக்களா போவோம், சில பேரை சந்திப்போம், அந்த சொற்பமான நபர்களுக்கு என்ன செய்வோம், தௌஹீதை குறித்து எந்த ஒரு விமர்சனம் இல்லாம என்ன செய்வோம், அவங்களுக்கு அழகிய முறையில பாடத்தை கற்றுக் கொடுப்போம் சொல்லி என்ன செய்வோமா இல்லையா? ஆரம்ப புள்ளியா அப்படித்தான் தௌஹீத் என்ன செஞ்சு இந்த தமிழகம் முழுவதும் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையால அப்படி ஆரம்பித்துத்தான் இன்றைக்கு பெரும் குழுக்களாக இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறோம், ஏகத்துவவாதிகளாக இந்த தமிழகத்திலே வலம் வரக்கூடிய நிலைகள் இருக்கு. அது மாதிரி ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா ஆரம்பத்துல சொற்பமான நபர்களுக்கு என்ன பண்றாங்க, பிரச்சாரத்தை கொண்டு போய் ரகசியமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துரைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். வரக்கூடிய நபர்களும் மிக மிக குறைவாகத்தான் இருந்தார். இப்படியே போகக்கூடிய எந்த நேரத்துல மீண்டும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வஹி செய்தி வருகிறது. என்ன வஹி செய்தி, நீங்க பிரச்சாரம் பண்றீங்க, அதெல்லாம் சரிதான்.
ரகசியமான முறையில பண்றீங்க, அதையெல்லாம் ஓகேதான். இப்ப அல்லாஹ் என்ன வசனத்தை அருளுகிறான் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல ஒரு வசனத்திலே சொல்லுகிற பொழுது, ஃபஅன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், நபியே நீங்கள் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள், அவர்களுக்கு இந்த மார்க்க செய்திகளை எடுத்துரைங்கள் சொல்லி என்ன பண்றான் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல ஒரு வசனத்தை அருளுகிறார். மகிழ்ச்சியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வருகிறார். உடனடியா என்ன பண்றாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை செயல்படுத்தும், அதான் நபியினுடைய முக்கிய பணி. உடனடியாக என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சஃபா மலையினுடைய குன்றின் மேல ஏறி நின்று கொண்டு குறைஷி குலத்தார்கள் அனைவரையும் என்ன செய்கிறார்கள், அழைக்கிறார். அந்த மக்களை பத்தி தெரியுமா இல்லையா, ரசூலுல்லாஹ் மேல அவ்வளவு பாசத்தை வச்சிருந்தாங்க, அவ்வளவு நம்பிக்கைக்குரியவராக இருந்தாங்க. அப்ப முஹம்மது கூப்பிடுறாரு, முஹம்மது நம்மை அழைக்கிறார் சொல்லி என்ன பண்றாங்க, ஒட்டுமொத்த மக்களும் அல்லாஹ்வின் தூதரோடு அவர்கள் சொன்ன அந்த பேச்சை கேட்டு முஹம்மது அழைத்து விட்டார் என்று சொல்லி அனைவரும் என்ன செய்யறாங்க, ஒன்று கூட இருக்கிறார். ஒன்று கூடும்போது அந்த மக்களுக்கு மார்க்க செய்தியை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க, தன்னுடைய நம்பிக்கை இன்னும் வெளிப்படுத்துறாங்க. அந்த சம்பவத்தை என்ன கேட்கிறாங்கன்னு சொன்னா, குறைஷி குலத்தாரே, நான் முஹம்மது, இந்த மலை குன்றிற்கு பின்னாடி இருந்து ஒரு குதிரை படை என்பது உங்களை தாக்குவதற்காக வந்து கொண்டே இருக்கிறது என்று நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? நாங்கள் நம்புவோம் என்று சொல்லி என்ன பண்றாங்க, கீழே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பதில் சொல்லுகிறார்கள். ஏன் தெரியுமா, உங்களிடத்தில் இருந்து உண்மையை தவிர வேறு எதையும் நாங்கள் கண்டதில்லை. மீண்டும் அல்லாஹ்வின் தூதரை பயங்கரமா நம்புறாங்க. அந்த பண்பை வெளிப்படுத்தி காட்டுகிறார். நான் சொல்றேன் நம்புவீங்கள, நான் சொல்ற மறுபேச்சு நீங்க காட்ட மாட்டீங்கல்ல. ரசூலுல்லாஹ் உடனடியாக என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அதே மாதிரி உங்களை நோக்கி ஒரு செய்தியை சொல்லுகிறேன், உங்களுக்கு கடும் வேதனை ஒரு நாள் வர காத்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அந்த மக்களுடைய கொள்கை நிலைப்பாடுகள் அப்படி. சிலை வணக்கத்தில் ஈடுபட்டு வந்தாங்களா இல்லையா, இணைய எடுப்பிக்கக்கூடிய காரியங்களை செய்தார்களா இல்லையா, அல்லாஹ் கடவுளோடு சேர்த்து இன்னவர சிலைகளை இணை கடவுளாக ஆக்கினார்களா இல்லையா, அந்த நிலையை கருத்துல கொண்டு அல்லாஹ்வின் தூதர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, கடும் வேதனை உங்களை ஒரு நாள் தாக்க போகிறது, அதனால் நீங்கள் என்ன செய்யுங்கள், தெளிவோடு இருந்து கொள்ளுங்கள் என்று இந்த மார்க்க பிரச்சாரத்தை என்ன பண்றாங்க, அந்த மக்களுக்கெல்லாம் சொல்லுகிறார்கள். கீழே இருந்து சில நபர்கள் என்ன பண்றாங்க, குறிப்பாக அபூ லஹப் என்ன செய்கிறான், நாளெல்லாம் நீ நாசமா போ, இதுக்குத்தான் எங்களை நீ ஊட்டியா? ஏன்னா அவங்க இருந்த கொள்கை என்ன, ஓரிரை கொள்கையில இருந்தாங்களா, ஏகத்துவ கொள்கையில இருந்தாங்களா, ரசூலுல்லாஹ் சொன்ன கொள்கை என்ன, அவர்கள் யாரையெல்லாம் இணை கடவுளாக ஆக்கினார்களோ அவர்களை எல்லாம் தவிடுபொடியாக்கும் விதமாக என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் பிரச்சாரம் செய்யக்கூடிய விதமாக அங்கு எடுத்துரைத்தார். அதெல்லாம் தவறு. அப்படியெல்லாம் நீங்கள் செய்தீர்களே ஆனால் உங்களுக்கு நிச்சயமாக மறுமையிலே கடுமையான வேதனை இருக்குன்னு சொல்லி என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட மக்கள் என்ன செய்யறாங்க, பல பேர் அல்லாஹ்வின் தூதரை சபிக்கக்கூடிய நிலையில, திட்டக்கூடிய நிலைக்கு என்ன செய்யறாங்க, ஆளாவுறாங்க. அப்பதான் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல இருக்கிற பிரபலியமான ஒரு அத்தியாயம், எல்லோருக்கும் தெரிந்த அத்தியாயம். என்ன அத்தியாயம், தப்பத்தியதா அபீ லஹபி வ தப். இந்த வசனத்தை அல்லாஹ் என்ன பண்றான், இந்த அத்தியாயம் முழுவதையுமே அந்த நேரத்துல இறக்கக்கூடிய நிலைகளை பார்க்கும். அப்ப இங்க நல்லா யோசிக்கணும். இங்கதான் நாம உண்மையிலேயே ஒரு தௌஹீத் வாதியாக ஒரு ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த நேரத்துல எந்த மக்கள் எல்லாம் நம்மை நம்பினார்களோ, பாசத்தோடு இருந்தார்களோ, நேசத்தோடு இருந்தார்களோ, அவர்களுக்கு எதிராக ஒரு கருத்தை வைக்கும் போது நம்மையும் என்ன செய்து விடுவார்கள், எதிரியாக ஆக்கக்கூடிய பக்குவ நிலை ஏற்படத்தான் செய்யும். அதுல நம்மளாம் என்ன செஞ்சிருவோம், துவண்டு போய் உட்கார்ந்துருவோம். இத்தனை நாள் நம்மளோட உறவாடுனா, இத்தனை நாட்கள் நம்மோடு பேசினா, இத்தனை நாட்கள் நம்மோடு என்ன செய்தா, நம்முடைய சபையில அமர்ந்து கொண்டிருந்தான். இன்னைக்கு நாம இப்படி எல்லாம் பிரச்சாரம் செஞ்ச உடனே நம்மளை உதவி தள்ளிட்டு போயிட்டானே, கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாமோ, கொஞ்சம் நம்ம எதிர்க்காம பேசி இருந்திருக்கலாமோ, இப்படி எல்லாம் என்ன செய்யும், சைத்தான் நம்முடைய உள்ளத்துல சிந்தனைகளை ஏற்படுத்துவோம். ரசூலுல்லாஹ்வுக்கு அதே நிலை ஏற்பட்டது. அல்லாஹ்வின் தூதர் அவர்களும் அந்த மக்களோடு பின்னி பிணைந்து வாழ்ந்தார்கள், உறவோடு இருந்தார்கள், சொந்த பந்தமாக இருந்தார்கள், பாச பரிவோடு வாழ்ந்து வந்தார்கள். ஆனா என்ன முக்கியமான செய்தி, அல்லாஹ்வுடைய செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும், அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கணும்.
ஏன் மக்களை திருத்தணும் அப்படிங்கிறதுக்காக ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, இறங்கி பிரச்சாரம் பண்ணாங்க. எதிர்ப்பை என்ன செய்தார்கள், பயங்கரமாக சந்தித்தார். அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கை டோட்டல் அப்படி தலைகீழ மாறு. ரொம்ப பாதுகாப்போடு இருந்தாங்க ரசூலுல்லாஹ். எல்லாருடைய அரவணைப்பும் அல்லாஹ்வின் தூதருக்கு தூதராக ஆவதற்கு முன்னால் கிடைத்தது. ஆனா இன்றைக்கு வகை செய்தி அருளப்பட்டு அல்லாஹ்வுடைய மார்க்க செய்திகளை சொல்ல வேண்டும் என்ற அழகிய பணியை அல்லாஹ் கொடுத்தானோ, அந்த நேரத்திலிருந்து அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லனா துன்பங்களுக்கு ஆளானார். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அளவுக்கு என்ன பண்ணாங்கன்னா, வணக்க வழிபாட்டுல இருக்கும்போது, தொழுகையில இருக்கும்போது, சஜிதாவில இருக்கும்போது என்ன பண்ணாங்க, கடுமையா துன்புறுத்தினான். ரசூலுல்லாஹ் ஒரு கட்டத்துல என்ன பண்றாங்கன்னா, காபாவுக்கு அருகில தொழுது கொண்டிருக்கிறார். தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல என்ன பண்றாங்கன்னா, ரசூலுல்லாஹ் சஜிதாவுல இருக்கிறாங்க. நிறைய கேள்விப்பட்டிருந்தீங்க பயான்ல. சஜிதாவுல இருக்கும்போது அந்த உக்பாங்கிற ஒருத்தர் என்ன பண்றான், குறைஷ் குலத்தில் இருக்கக்கூடியவர், அதுல சில பேர்ல உக்பாங்கன்னு குறிப்பிட்டு என்ன பண்றான், அதை ரசூலுல்லாஹ் சஜிதாவுல இருக்கக்கூடிய அந்த நேரத்துல ஒட்டக குடலையுடைய மெல்லிய சவ்வு இருக்கு, சுத்தி சவ்வு இருக்கு, ஒட்டக குடலை சுத்தி. அந்த சவ்வை தூக்கிட்டு என்ன பண்றான்னு சொன்னா, அல்லாஹ்வின் தூதருடைய கழுத்துல தூக்கி போட்டுரும். ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செய்ய முடியல, அந்த சஜிதாவுல இருந்து எந்திக்க முடியாத ஒரு சூழல். ரசூலுல்லாஹ் சும்மா இல்ல, சும்மா வெட்டியா நின்று பேசிக்கிட்டு இருக்கல, அல்லாஹ்வை தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. சஜிதாவுல இருக்கக்கூடிய அந்த நேரத்துல உடனடியாக அதை போட்ட உடனே ரசூலுல்லாஹ்வை எந்திக்க முடியல. உடனே என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்றாங்க, அந்த குடலை தூக்கி வீசுறாங்க. எடுத்து என்ன பண்றாங்க, ஓரமா போடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எந்திக்கிறாங்க. ஃபாத்திமா ரலியும் என்ன பண்றாங்க, அல்லாஹ்விடத்துல கையேந்து கேட்கிறாங்க. அவர்களுக்கு எதிராக அல்லாஹ்ட்ட பயங்கரமாக துஆ செய்றாங்க. ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, யா அல்லாஹ், இந்த உக்பா, இந்த ஷைபா, இந்த கூட்டத்தார்கள் அனைவரும் என்ன செஞ்சுக்க, நீயே பார்த்துக்கொள்ள ரப்பே என்ன பண்றாங்க, அல்லாஹ்வின் தூதரிடத்துல கையேந்து நிக்கிறான். ஏன்னா எதிர்க்க முடியாத ஒரு சூழல். ரொம்ப சொற்பமான நபர்கள் தான் இருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் யார் உதவியாக நிற்பார், அல்லாஹ் மட்டும்தான் உதவியாக இருப்பான். அப்ப அந்த அல்லாஹ் இடத்துல என்ன செய்வோம், கையேந்து கேட்போம் என்று சொல்லி அதற்கெல்லாம் கொஞ்சம் கூட கலந்து விடாமல், பயந்து விடாமல் அல்லாஹ் இடத்திலே பொறுப்பை சாட்டுகிறார்கள். என்னுடைய பணியை நான் செய்வேன் என்று சொல்லி இருந்தார். மீண்டும் அது மாதிரி என்ன செய்யப்படுகிறது, அல்லாஹ்வின் தூதரவர்கள் ஹிஜ்ர் பகுதியில தொழுது கொண்டிருக்கிறார். அதே மாதிரி இன்னொருத்தர் என்ன பண்றார், குறைஷ் உலகத்திலிருந்து தன்னுடைய துணியை எடுத்துக்கொண்டு வந்து அல்லாஹ்வின் தூதருடைய கழுத்துல இழுக கட்டுகிறார். ரசூலுல்லாஹ் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. அதே நிலையிலே தொண்டையில கழுத்துல என்ன பண்ற, இழுக கட்டுகிறார். அப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க, வந்து அவனை தடுத்து நிறுத்துகிறார். யாரோட இப்படி துன்புறுத்துறீங்க, யாருடைய கழுத்தை நீங்கள் நெருக்கிறீர்கள், அவர் என்ன உங்களுக்கு தீமை செய்தாரா, உங்களுக்கு எதிராக இருந்தாரா, எப்படி அவருடைய கொள்கை என்ன, தக்குத்துள்ளூன்னு நீங்கள் ஒருவரை நீங்கள் கொல்ல போகிறீர்களா, அவர் எப்படிப்பட்ட மனிதர் தெரியுமா, ரஜுலன் ஐயகூல ரப்பி அல்லாஹ், தன்னுடைய இறைவன் அல்லாஹ் என்று சொன்னதற்காக நீங்கள் ஒருவரை கொலை செய்ய போறீங்களான்னு சொல்லி அந்த வசனத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க, மேற்கோள் காட்டிவிட்டு அவனை தடுத்து நிறுத்துகிறார். பகிரங்கமாக பிரச்சாரம் செய்யும் போது ஏகத்துவத்தை எவனுக்கும் அஞ்சாமல் எடுத்துரைக்கக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹ்வும் என்ன செய்யப்பட்டது, அல்லாஹ்வின் தூதர் அவர்களும் துன்புறுத்தப்பட்ட நிலைகளை பார்க்க. இது மாதிரி பல சம்பவங்கள் அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையில் என்ன செய்யுது, நடந்திருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கும். ஏகத்துவ பிரச்சாரம் என்று வருகிற பொழுது நாமெல்லாம் என்ன செஞ்சிடக்கூடாது, சின்ன சின்ன பிரச்சனையை பார்த்து பயந்து ஒதுங்கி ஓடிடக்கூடாது. இதுல நாம பெற வேண்டிய படிப்பு நாமெல்லாம் சாதாரண மனிதர்கள். ஆனா அவர்கள் மனிதர் என்பதை தாண்டி அவருக்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியம், இறை தூதர், அல்லாஹ்வுடைய தூதர், மார்க்க போதகர், மார்க்க பிரச்சாரகர். அப்பேற்பட்ட அந்த அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கும் இப்படியான எதிர்ப்புகளை சந்தித்தாங்க. அதையும் பொறுத்து கொண்டார்கள். அதையும் எதிர்கொண்டு என்ன செய்தார்கள், மார்க்கத்தை பிரச்சாரம் செய்தார்கள், எடுத்துரைத்தார்கள் என்று சொன்னால் அதை நாம என்ன செய்யணும், பூஸ்டப்பாக எடுத்துக்கொண்டு அதை ஒரு படிப்பனையாக எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில பிரச்சாரத்தை அதிகப்படுத்தும். எதிர்ப்புகளுக்கு பயப்படக்கூடாது. யாருடைய திட்டுதலுக்கும் யாருடைய சாபத்திற்கும் என்ன செய்யக்கூடாது, சபித்து விட்டானே,
என்னை ஏசிட்டானே, என்னை திட்டானே, என் வாழ்க்கையில என்னுடைய எல்லாம் அழிந்து போயிடுச்சுன்னா, எல்லாம் ஒழுங்கு போயிடுச்சுன்னா, எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்கன்னா நான் அனாதை ஆயிடுவேனே, அந்த பயம் எல்லாம் நமக்கு ஏற்படவே கூடாது. ஒரு ஏகத்துவவாதி எப்படி அவர்கள் சண்டை சச்சரவுல ஈடுபடுகிற பொழுது அல்லாஹ்விடத்திலே ரசூலுல்லாஹ் அந்த பொறுப்பை சாட்டினார்களோ அது மாதிரி நம்மளும் சாட்டிடும். எல்லாம் நீ பாத்துக்க, உன்னை நம்பிதான் அந்த பிரச்சாரத்துக்கு வந்திருக்கிற, உன்னை நம்பிதான் ஏகத்துவத்திலே பயணிக்கிறேன், உன்னை நம்பிதான் உன்னுடைய மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லுகிறேன், நீதான் அல்லாஹ் எனக்கு கருணை புரியணும், நீதான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே பொறுப்பை சாட்டக்கூடிய மக்களா இருக்கும். இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிரச்சாரத்தை அதிகப்படுத்தக்கூடிய வண்ணங்கள் போய்கொண்டே இருக்கிறது. இப்படி போகக்கூடிய நேரத்துல ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னு சொன்னா, நிறைய துன்பங்களை ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரை பார்த்து கேட்கிற பொழுது, அல்லாஹ்வுடைய தூதரே, தாங்கள் காயம் அடைந்து அந்த உஹது போரின் காலகட்டத்தை விட கொடுமையான ஒரு நிகழ்வு ஏதாவது உங்களுக்கு நடந்திருக்குதா? உஹது போர்க்களத்துல அல்லாஹ்வின் தூதருடைய கடவா பொருள் உடைக்கப்பட்டுச்சு. அந்த சம்பவத்தினா பின்னாடி முழுதா பார்ப்போம், சரிங்களா? அப்ப அந்த நிகழ்வை விட உங்களுடைய மனதை அல்லது ரொம்ப கொடுமையான காலகட்டம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, ஆயிஷா நாயகி அல்லாஹ்வின் தூதரை பார்த்து கேட்கிறாங்க. இப்ப நம்ம எல்லாம் வந்து என்ன சொல்லுவோம், பட்டியல் போட்டு வச்சிருப்போம். பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, யாரோ ஒரு நாடு என்ன செஞ்சிருவோம், நிறைய குறை போட்டு வச்சிருப்போம். எனக்கு அவ்வளவு கஷ்டம் இருக்கு, அவ்வளவு கடன் இருக்கு, இவன்ட்ட அது வாங்கி போட்டிருக்கேன், அவன்கிட்ட இது வாங்கி போட்டிருக்கிறேன், இன்னும் எவ்வளவோ சேர்க்கணும், இன்னும் சொத்து பத்து இருக்கு, எனக்கு எவ்வளவோ பிரச்சனை எல்லாம் இருக்குப்பா, இதெல்லாம் சரிச்சு ஏதாவது வழி இருக்குமா, ஏதாவது பொழப்பு இருக்குதா, ஏதாவது உழைப்பு இருக்குதா, ஏதாவது காட்டுங்க, நான் என்ன செய்யறேன், இன்னும் முன்னுக்கு வர்றதுக்கு வந்து கொண்டே இருக்கிறேன், அவ்வளோ பிரச்சனை என் முதுகுக்கு பின்னாடி இருக்குன்னு சொல்லிக் கொண்டே இருக்கும் பட்டியல். ரசூலுல்லாஹ்வுடைய கவலை என்ன தெரியுமா, அல்லாஹ்வின் தூதருக்கு எது தெரியுமா மனதிலே உள்ளத்திலே பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஆயிஷா நாயகியை பார்த்து அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள், ஆயிஷாவே, எனக்கு அந்த துன்பத்தை எல்லாம் விட, அந்த நிகழ்வுகளை எல்லாம் விட எனக்கு எது தெரியுமா ரொம்ப கொடுமையான ஒரு காலகட்டமா இருந்துச்சு, எந்த நிலை தெரியுமா என்னுடைய மனதை ரொம்ப காயப்படுத்தியது. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா, ஆயிஷா நாயகியை பார்த்து சொல்லுகிறார்கள், நான் ஒரு நகரத்திற்கு சென்றேன், தாயிஃப் என்ற ஒரு நகரம், சரிங்களா? அந்த ஒரு ஊருக்கு நான் போனேன். அக்கபா அந்த நேரத்துல என்ன செய்யறேன், அந்த மக்களை சந்திச்சு, அந்த குழுவினுடைய தலைவரை சந்திச்சு, நான் இஸ்லாத்தை குறித்து என்ன பண்ணேன், அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணேன். கவலையை பார்க்கணும், நல்லா யோசிக்கும். இஸ்லாத்தை குறித்து என்ன பண்ணேன்னு சொன்னா, அவர்களுக்கு அறிவுரை சொன்னேன், அவர்களை ஏற்றுக்கொள்ளும்படி என்ன பண்ணேன், நான் தாவா பண்ணேன், அல்லாஹ்வை நம்புங்க, என்னை தூதராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு குழு தலைவரிடம் சொல்லும்போது அவர் என்ன செய்வாரு, தன்னுடைய சமுதாயத்துக்கு சொல்லுவாரா இல்லையா? அதான் நிதர்சனமான ஒரு உண்மை. ஒரு கிராமம் இருக்கணும், தலைவர்கிட்ட அந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்துட்டா போதும், அவர் என்ன செய்வாரு, ஊர் மக்கள் முழுவதுமே அந்த செய்தியை கொண்டு போய் சேர்ற அளவுக்கு உண்டான ஏற்பாட்டை பண்ணிடுவார். இப்படி என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்வும் அந்த குழு தலைவரை சந்திச்சு இந்த பிரச்சாரத்தை ஏகத்துவத்தை எடுத்துரைக்கிறார்கள். எடுத்து சொல்லும் போது என்ன செய்யல, அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் என்னை நம்பவில்லை, என் ரப்பை நம்பவில்லை. அதுதான் எனக்கு என்ன செய்தது, ரொம்ப கவலைக்குரிய ஒரு காலகட்டமாக, ரொம்ப கவலைக்குரிய ஒரு வேதனைக்குரிய காரியமாக இருந்ததுன்னு சொல்லி என்ன பண்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஆயிஷா நாயகிட்ட சொல்றாங்க. இப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் என்ன ஆகுதுன்னு சொன்னா, அந்த நிகழ்வை எல்லாம் எடுத்து சொல்றாங்க, இங்க என்ன நிகழ்வுலாம் நடந்துச்சோ எல்லாத்தையும் ஆயிஷா நாயகிட்ட சொன்னாங்க. அப்போ ஒரு மேகத்துல நிலவிடக்கூடிய மாதிரி ஒருத்தர் வர்றாரு, ரொம்ப பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆளா என்ன பண்றாங்க, வரக்கூடிய நிலைகள் இருக்குது. கூர்ந்து பாக்குறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் இறங்கி வர்றாங்க. அந்த சூழல்ல பிரச்சாரம் பண்ணக்கூடிய நேரத்துல பண்ணதுக்கு பின்னாடி யாருமே ஏத்துக்கல இல்லையா, அதுக்கு பின்னாடி என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ் வர்றாங்க. வரும்போது கவலையோடு இருக்கும் போது மேகத்திலே ஒரு உருவம் தெரிகிறது, அந்த உருவம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரு. அப்ப அவர்கள் பார்த்த உடனே அல்லாஹ்வின் தூதர்கிட்ட என்ன பண்றாங்க, நடந்த நிகழ்வு எல்லாத்தையுமே சொல்றாங்க. நீங்க என்ன பிரச்சாரம் பண்ணீங்களோ அதை அல்லாஹ் கேட்டான், அந்த மக்கள் அந்த குழு உங்களுக்கு என்ன பதிலை சொன்னார்களோ அதையும் என்ன செய்தான், அல்லாஹ் கேட்டிருக்கிறான். எல்லாமே அல்லாஹ்வுக்கு தெரியும், எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் நடக்கும். முன்னாடி நடந்தது, பின்னாடி நடந்தது, நடக்க போறது எல்லாம் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு மட்டும்தான் நடக்கும், சரிங்களா? அப்ப இப்படி இங்க நடக்கக்கூடிய நேரத்துல சும்மா என்ன பண்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அல்லாஹ்வின் தூதரை சந்தித்து இந்த மாதிரி எல்லாத்தையுமே அல்லாஹ் ஏற்றிருக்கிறான், அந்த மக்களை இஸ்லாத்தை ஏத்துக்கல, நீங்க சொன்ன பிரச்சாரத்துக்குள்ள அவர்கள் வரவில்லை,
உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அவங்க வராம இருந்தாங்களா இல்லையா? அப்ப அல்லாஹ் உங்களுக்கு உண்டான ஒரு சின்ன ஏற்பாட்டை பண்ணி கொடுத்திருக்கிறான், ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். நீங்க என்ன செய்றீங்க? உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. இப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, அந்த நிகழ்வை எல்லாம் சொல்லிவிட்டு மலைகளுக்கு உண்டான வானவருக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், ஒரு மாதிரி கட்டளை இட்டிருக்கிறான். அந்த மக்கள் என்ன செய்யல, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்கல. நீங்க எல்லா விதமா அதனுடைய விளைவுகளை எல்லாம் என்ன செய்தீர்கள், எடுத்துரைத்தீர்கள். ஆனால் அவர்கள் பயப்படவில்லை, அவர்கள் அஞ்சவில்லை. அதனால் இந்த மலைகளுக்கு உண்டான வானவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குழு இருப்பாங்க. அவர்களுக்கு அல்லாஹ் என்ன கட்டளை இட்டிருக்கிறான்னு சொன்னா, அவர்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்காமல் இருக்கிறாங்க, இந்த இஸ்லாத்துக்குள்ள வரலையா இல்லையா, அந்த 2 மலைகளுக்கு நடுவுல தான் இந்த ஊர் இருக்கு. சுத்தி 2 பக்கமும் மலை இருக்குது, அதுக்கு நடுவுல தான் என்ன அந்த ஊர் இருக்குதா இல்லையா? அப்ப அந்த மலையை என்ன செஞ்சிருவோம், புரட்டி அந்த ஊரை அழிச்சிருவோமான்னு சொல்லி அல்லாஹ் என்ன பண்ணிருக்கிறான், அந்த மலைகளுக்கு உண்டான வானவர்களுக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதரே முஹம்மதே, நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று சொல்லி என்ன பண்றாங்க, அல்லாஹ்வின் தூதரை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார். சுப்ஹானல்லாஹ். அந்த நேரத்துல அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்ன பதிலை பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அதை என்ன செய்வோம், வரக்கூடிய அடுத்தடுத்த நாட்கள்ல அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்ன பதிலை சொன்னார் என்பதை அறிந்து கொள்வோம் என்று கூறி இன்றைய அமர்வை நிறைவு செய்வோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.